Hello everyone, I'm happy to welcome you to listen to this second part of the second unit. In the last class, you studied the first part of the last stone carver. In this video, you are going to learn the second part, section 2 and 3. Okay, we'll get into the lesson now. Section 2, page number 117. Days and weeks went by. நாட்களும் வாரங்களும் கடந்தன. It was a month since Gopal had left. கோபால் அங்கிருந்து போய் ஒரு மாதம் ஆகிவிட்டது. The old man worked tirelessly. அந்த வயதானவர் களைப்பின்றி உழைத்தார். It was all there. இங்கே எல்லாமே இருந்துச்சு. In the stone, the strong straight shoulders of Krishna. கிருஷ்ணாவுடைய வலிமையான நேரான தோள்கள் இருந்தன. சாஃப்ட் கர்வ்ட் லிப்ஸ், வளைவான மெல்லிய உதடுகள் இருந்தன. த பாயிண்டட் ஃபோல்டிங் த ஃப்ளூட் டெலிகேட்லி டு ஹிஸ் லிப்ஸ், உதரோடு ஒட்டி இருக்கிற புல்லாங்குழலை பிடித்த கரங்களும் இருந்தன. இஸ் செரன் ஃபேஸ் இட்டர்னலி பியூட்டிஃபுல், நித்தியமான அழகுள்ள முகமும் அமைதியான முகமும் அந்த கல்லில் இருந்துச்சு. தி ஓல்ட் மேன் குட் see it in the stone. அந்த வயதானவரால் இவை எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. He could feel it, அவரால் உணர முடிந்தது. He only had to set it free with the chisel. இப்போ இது எல்லாத்தையும் அவரை உளிய வச்சு செதுக்கி எடுக்கணும், அதுதான் வேலை. He didn't feel hunger, he didn't feel thirst. அவருக்கு பசியும் உணரவில்லை, அவருக்கு தாகத்தையும் அவர் உணரவில்லை. He was driven by the strong desire to finish the sculpture in time. அந்த சிற்ப வேலையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக இப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராவல் அவருக்கு இருந்தது. இட் வாஸ் his biggest piece of work, his best. அவருடைய பெரிய வேலைப்பாடு, சிறந்த வேலைப்பாடாக அது இருந்தது. It would also be his last. அது அவருடைய கடைசி வேலையாகவும் இருக்கும். On and on he worked, his chisel striking the stone again and again. மேலும் மேலும் அவர் வேலை செய்தார். அவருடைய உளி கல்லில் டப்பு டப்புன்னு அடித்து கொண்டே இருந்தது. பட் தென் கேம் த டே when the old man felt his strength ebb. அவர் ஒரு சமயம் ஒரு நாள் வந்துச்சு, அவருடைய பலனெல்லாம் ஒரு எல்லைக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. his shoulders began to ache. தோளெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. his arms felt heavy and his vision blurred. அவருடைய கைகள் எல்லாம் ரொம்ப கனத்தன, அவருடைய பார்வையும் மங்களாகிவிட்டது. overcome with fear, he sank to his knees and prayed. இதெல்லாம் கண்டு அவர் ரொம்ப பயந்துட்டு முழங்கால் போட்டு வேண்ட ஆரம்பிச்சிட்டார். the old man prayed a lot these days. இந்த நாட்களில் அந்த மனுஷன், அந்த வயதானவர் ரொம்ப அதிகமாக வேண்ட ஆரம்பித்து விட்டார். மாஸ்டர் ஜி சலீம் said, மாஸ்டர்ஜி எஜமானனை அப்படின்னு சொல்லி சலீம் கூப்பிட்டான். யூ ஹேவன்ட் டச்ட் யுவர் ஃபுட் அகேன். நீங்கள் உங்கள் இன்னும் உணவை சாப்பிடவே இல்லை. ப்ளீஸ் ஹேவ் சம் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். கொஞ்சம் சாப்பாடும் காய்கறியும் சாப்பிடுங்க. யூ ஒன்லி ஹேட் அ கிளாஸ் ஆஃப் மில்க் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவாக ஒரு டம்ளர் பால் மட்டும்தான் குடிச்சிங்க. ஹேவ் த கர்ட், சேர்த்து சாப்பிடுங்க. யூ லைக் கர்ட், ஐ நோ யூ டூ. உங்களுக்கு தயிர் பிடிக்குமில்ல, சாப்பிடுங்க, எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னான். தி ஓல்ட் மேன் லுக்ட் அப். அந்த வயதானவர் மேலே பார்த்தார். ஹீ விஸ்பர்ட். அப்புறம் மெல்லிய குரலில் சொன்னார், ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் இட். இது என்னால் முடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இஃப் கோபால் வாஸ் ஹியர் இட் வுட் பி டிஃப்ரெண்ட். கோபால் இங்கே இருந்திருந்தான்னா காரியமே வேறு மாதிரி இருக்கும். ஹீ ஹேடன்ட் yet learned to carve the finger details, but in a year or two he would have learned surely. விரல் நடுவில் அந்த சிற்பம் செதுக்கிறத அவன் இன்னும் கற்றுக்கல. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்திருந்தா அவன் கண்டிப்பாக அதையும் அவன் கற்றிருந்திருப்பான். he felt silent. அவன் அமைதி ஆகிட்டான். it was the features and hands that gave him trouble. There was something missing in his figures. That's something which can't be taught. அந்த அமைப்பில் அவரோட அந்த கைகளில் ஏதோ ஒன்று
பிரச்சனையாக இருந்துச்சு. தேர் வாஸ் சம்திங் மிஸ்ஸிங் இன் ஹிஸ் ஃபிங்கர்ஸ். அந்த விரல்களில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. தட் சம்திங் விச் கான் பி டாட். அதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. Page number 118. Because it comes from somewhere deep inside you, Salim whispered. ஏன்னா அது வந்து உங்களுக்கு உள்ளே இருந்து வர விஷயம் அப்படின்னு சொல்லி சலீம் சொன்னான். ஃப்ரம் டீப் இன்சைட் ஹியர் and he pointed to his heart. அவன் இதயத்து பக்கம் கை வச்சு காட்டி இதுக்குள்ளே இருந்து இந்த விஷயம் வரணும் அப்படின்னு சொன்னான். தி ஓல்ட் மேன் லுக்ட் அட் த பாய் சர்ப்ரைஸ்ட். அந்த வயதானவரை அந்த பையனை வியப்புடன் நோக்கினான். he saw him blush and turn his face away. அவன் என்ன செஞ்சான், வெட்கப்பட்டுட்டு அப்படியே முகத்தை திருப்பிட்டான். யூ ஆர் ரைட் சலீம், யூ ஆர் ரைட் சலீம், நீ சரிடா, நீ சொன்னது சரிதான். அண்ட் தென் he added with sudden bitterness. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு கசப்பு. and if you don't have it here, he thumped his chest, then you would better go to Agra, mass produce ashtrays for tourists from abroad. அப்படி உள்ள இதயத்திலிருந்து இது உனக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நீ ஆக்ராவுக்கு போய் வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஏதாவது இந்த சிகரெட் போடுற டப்பாவையும் அதையெல்லாம் நீ மொத்தமாக தயாரிச்சுட்டு இருந்துக்கலாம். தென் தி ஓல்ட் மேன் காஃப்ட் பெயின்ஃபுல்லி அண்ட் ரீச்ட் ஃபார் இஸ் கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வயதானவர் இருமிட்டு தண்ணி எங்கே அப்படின்னு சொல்லி கையை நீட்டி எடுத்தார். ஈட் மாஸ்டர்ஜி, ஈட், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சாப்பிடுங்க எஜமானே, சாப்பிடுங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு அவன் சொன்னான். ஆஃப்டர் he had eaten, the old man once again took up his hammer and chisel. சாப்பிட்ட உடனேயே மறுபடியும் அந்த வயதானவர் சுத்தியலையும் உலையையும் கையில் எடுத்துக்கிட்டார். he worked till late in the night. இரவில் ரொம்ப நேரம் வரைக்கும் வேலை செய்தார். in the early hours of the morning, the chisel fell from his hand and the hammer dropped to the ground. விடிய காலம் ஆகும்போது அவர் கையில் இருந்த உளியும் சுத்தியும் அப்படியே தரையில் விழுந்துருச்சு. அந்தளவுக்கு அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. his old body sagged. அவருடைய வயதான உடம்பு அப்படியே தள்ளாடிச்சு. falling forward limply. முன்னால் அப்படியே வளைஞ்சு கீழே விழுகிற மாதிரி போனார். his forehead struck Krishna's flute and slid down the statue to rest on the pedestal. அவருடைய நெற்றி அந்த கிருஷ்ணா அந்த புல்லாங்குழலில் போய் முட்டுச்சு. முட்டி and slid down the statue to rest on the pedestal. அப்படியே வழுக்கிட்டு போய் பெடஸ்டல் அப்படின்னா அந்த வைக்கிற இடம், அதில் போய் அப்படியே சாஞ்சிட்டார். ஹாய் ராம், ஹீ மட்டட், ஹாய் ராம் அப்படின்னு சொன்னார். அண்ட் sank into a comfortable darkness. அப்புறம் அப்படியே நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டார். when he opened his eyes, கண் விழித்து பார்க்கும்போது he found himself lying on a cot in his bedroom. அவருடைய படுக்கை அறையில் ஒரு கட்டிலில் படுத்திருக்கிறத அவர் கண்டார். covered by a light cotton blanket. அதுக்கு மேலே ஒரு மெல்லிய கம்பளி, பருத்தி கம்பளி அவருக்கு போற்றி விடப்பட்டு இருந்தது. அப்படி படுத்துட்டு இருந்தார். Page number 119, section 3. From the workshop, the chipping sound of the chisel reached his ears. அவர் கண் விழித்ததுக்கப்புறம் உளியை வச்சு தட்டுற சத்தம் அவர் காதில் விழுந்துச்சு. he listened. அவர் கவனித்தார். that is ears deceived him. காது நம்மளை பொய்யாக்கிருச்சா? no, he could hear it again. இல்லையே, மறுபடியும் கேட்குது. a strong blow of the hammer on top of the chisel. அந்த உளி மேலே சுத்தியில் போய் டம்முன்னு அடிக்கிற சத்தம் அவருக்கு மறுபடியும் கேட்டுச்சு. கோபால், he was back. கோபால் மறுபடியும் வந்துட்டான்.
Gopal had written, Gopal வந்துட்டான். He would help him. அவன் வந்து அவருக்கு உதவி செய்வான். They would finish the statue. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிலையினுடைய வேலையை முடிச்சிருவாங்க. He stumbled to his feet. அப்படியே தடுமாறி எந்திரிச்சு நின்னார். Crossed the small room and reached the door. அந்த சின்ன அறையை தாண்டி கதவுக்கிட்ட வந்தார். Gopal, he was about to shout when the words froze on his lips. Gopal அப்படின்னு சத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவர் அப்படியே உறங்கி போய் நின்றுச்சு. No, he wanted to cry out, stop the work. இல்லை, வேலையை நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்தணும்னு தோணுச்சு. பட் he couldn't move. ஆனால் அவரால் அசையவே முடியல. Shock had immobilized him. அந்த அதிர்ச்சி வந்து அவரை வந்து அப்படியே உரைய வச்சிருச்சு, அசையாமல் தடுத்துருச்சு. He stood staring at the back of the young stone carver working on the face of the statue. அந்த வாலிப சிற்பி அந்த சிலையினுடைய முகத்தை வந்து அப்படியே செதுக்கிறத அவர் பார்த்தார். அதையே அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தார். On the eyebrows arching over a pair of fine eyes. அந்த இமை புருவத்தையும் அப்படியே கண்களிக்கிறத அவர் பார்த்தார். But it wasn't his son sitting cross-legged before the biggest statue. ஆனால் அந்த பெரிய சிலைக்கு முன்னால் உட்கார்ந்துருந்தது அவருடைய மகன் அல்ல. It was Salim, his servant. அவருடைய வேலைக்காரன் சலீம் தான் அந்த வேலையை செய்துட்டு இருந்தான். The old man watched stunned. அந்த வயதானவர் அப்படியே அதிர்ச்சி அடைந்தார். The first wave of shock, fear and anger passed to give way to a feeling of great relief and happiness. முதல்ல அவருக்கு உண்டானது வந்து பயமும் கோபமும் வந்துச்சு. ஆனால் இப்போ அவன் செய்கிற வேலையை பார்த்தவுடன் அந்த பயமும் கோபமும் மாறி ஒரு விடுதலையான உணர்வும் ஒரு சந்தோஷமும் அவருக்குள்ள பிறந்தது. ஹாய் ராம், தி ஓல்ட் மேன் விஸ்பர்ட். ஹாய் ராம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வயதானவர் சொன்னார். அண்ட் டாட்டர் டு த பாய், தடுமாறி அந்த பையன்கிட்ட வந்தார். Dropping his hand on his shoulder, he said softly, Salim. அவன் தோள் மேலே கையை போட்டு சலீம் அப்படின்னு மெதுவாக சொன்னார். The startled boy turned and looked up at his master. அந்த பையன் கலங்கி போய் டப்புன்னு அவர் எஜமான பார்த்தான். He rose to his feet clumsily. உடனே தன் எந்திரிச்சு நின்றுட்டு the hammer and chisel still in his hands. கையில் சுற்றிலும் புலியோட எந்திரிச்சு நின்னான். We'll go to the next page. Page number 120. Salim, the old man searched for words. Salim அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளை அந்த வயதானவர் தேடினார். I only wanted to help, whispered the boy. நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு அந்த பையனும் தட்டு மாதிரி சொன்னான். I will learn if you teach me, masterji. மாஸ்டர், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் இதையே கற்றுக்குவேன். I have practiced secretly for almost 2 years in the quarry. இந்த கல் செதுக்கிற இடத்துல ஏறத்தாழ நான் 2 வருஷமாக இதையே ரகசியமாக பயிற்சி எடுத்துகிட்டு வரேன். Please tell me, for many years I wanted to become a sculptor like you, yet I fought the feeling. தயவுசெய்து எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் பல வருடங்களாக உங்களை மாதிரி ஒரு நல்ல சிற்பியாக மாறணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி போராடிட்டுருக்கிறேன். பட் இட் ப்ரூவ் டூ ஸ்ட்ராங். அதனால் வந்து அது எனக்கு வந்து அதில் ரொம்ப வலிமையாகிட்டே இருக்கேன். I know there is nothing in this world I would like to do more. There is nothing in life that I could do better. இந்த உலகத்தில் நான் இன்னும் நல்லா செய்கிறதுக்கும் அதிகமாக செய்கிறதுக்கும் வேறு எதுவுமே கிடையாது. I want to become a stone carver. ஒரு கல் செதுக்கிற சிற்பியாக நான் மாற விரும்புகிறேன். Will you please teach me, masterji? எனக்கு தயவுசெய்து அதையே கற்றுத்தருவீர்களா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டான். The old man pulled the boy's head against his shoulder and whispered. அந்த வயதானவர் வந்து அந்த பையனுடைய தலையை தன்னுடைய தோள் மேலே வச்சுட்டு சொன்னார்,
there's nothing I can teach you, my son, beta. என் அன்பு மகனே, உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. யூ ஹேவ் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் இன் யுவர் ஹார்ட். அது உன் கைகளிலையும் உன்னுடைய இருதயத்திலும் இருக்குதே அப்படின்னு சொன்னார். ஐ நோ யூ வில் பி ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஃபைனஸ்ட் ஸ்டோன் கார்வர்ஸ். நீ இந்த நாட்டிலேயே ஒரு சிறந்த சிற்பிகளில் ஒருவனாக மாறுவாய் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. திஸ் ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை சித்ரேன் ஸ்ரீவத்சா. இந்த கதையை எழுதினவங்க சித்ரேன் ஸ்ரீவத்சா அப்படிங்கிறவங்க எழுதினாங்க. அவங்க இஸ் an இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆரிஜின். ஜெர்மனில் பிறந்த ஒரு இந்திய எழுத்தாளர். ஷீ இஸ் a multifaceted artist, a writer, a sculptor and an illustrator. உங்கள் பன்முக திறமை வாய்ந்தவர், ஒரு கலைஞர், எழுத்தாளர், சிற்பி, எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுபவர், இப்படி பல விதமான வேலைகள் திறமைகள் உள்ளவர். இஸ் அ ரைட்டர். ஷி ஹஸ் ரிட்டன் ஓவர் 25 books for children of all ages. அவர் ஒரு எழுத்தாளராக 25 புத்தகங்களுக்கு மேலே எல்லா வகையான குழந்தைகளும் படிக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. So that's all. The story is finished. Over. Thank you. We'll meet you in the other video.